நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை விட உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு உங்களை மாதிரி சிரிச்சுட்டே இருக்கவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் மீனத்தையும் இப்படிதான் உங்களே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ என்ன நக்கல் பண்ணுதாளா இல்லன்னா புகழத மட்டும் செய்தா? ஓ, நான் உங்களை பார்த்து வெளிநாட்டுக்காரி நினைச்சிட்டேன். அத்தை, அவன் மட்டுமா நினைக்க, ஊரே அப்படிதான் நினைக்குது. அத்தை, அதுக்கு தானே நான் தாவணி எல்லாம் போடுறேன். அத்தா சொன்னே, சேலை கட்டினாலும் தாவணி போட்டாலும் நீ வெளிநாட்டுக்காரி மாதிரி தான் இருக்க. என்னத்த சொல்ல, உன் முக வாக்கு அப்படி. ஆனா ஒண்ணு, மூஞ்சிதான் எனக்கு நிறைய இருக்கு பிடிக்குது. அத்தை, உண்மை சொன்னா. தேங்க்யூ மீனா. அத்தை, நானும் எல்லாரும் உங்களே மாதிரி மாறணும்னா சென்ம புத்திய செருப்பால வந்து அடிச்சாலும் போவாதும்பவ. அதே மாதிரி நம்ம மோர வாக்கம் என்னதான் பண்ணாலும் மாறாது. ரெண்டே நல்லா பல்ல கட்டி இழுச்சிரும். போங்க. ஐயா, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க வெளிநாட்டுக்காரி மாதிரி இருந்தாலும் தேவதை மாதிரி இருக்கீங்க. ஆமால, ஆமாமா. உண்மையிலே உங்களை கெட்டிக்க போறவங்க கொடுத்து வச்சவங்க. எல்லாரும் தேவதை மாதிரி தான் பொண்ணு வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா தேவதையே பொண்ணா கிடைச்சா அப்ப அவங்க கொடுத்து வச்சவங்க தானே. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கா? மீனாக்கா. என்ன மீனா, மேட்சா இருக்கு டைமிங். என்ன? சாரி, நீங்களா? சரி, நான் தருண தேடி வந்தேன். பச்சை பிள்ளை பாரு, இப்பதான் இடுப்புல வச்சிருந்தேன், இப்பதான் இறங்கி கடகடான்னு ஓடுதான். சாரிக்கா. இவங்க கிட்ட பேசணுமே, தனியா இருக்காங்க. இப்ப பேசினா சரியா இருக்கும். இந்த பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணு பார்த்தா எனக்கு என்ன? அவரும் இங்கதான் பார்த்த மாதிரி இருக்குதே. ஓ, இவளுங்க தான் இருக்கலா? ஆதிரா, என்ன மறைக்காதீங்க. அப்படின்னா ஆதிராக்கு பொறாம வருது. என்ன ஆதிரா? மீனா, அவளுக்கு பொறாம என்ன? அதுதான் நானும் கேக்குறேன். என்ன? ஒண்ணு இல்ல. ஆதிரா மனசுல நான் இருக்கு. ஆதிராக்கு பொறாம வருது. நான் யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த கண்ணுக்கு ஆதிரா தவிர வேற யாரையும் பார்க்க தெரியாது. என் இதயத்துக்கு உன்னை தவிர வேற யாரையும் நேசிக்க தெரியாது. என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா நவுண்டு நின்ன. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை என எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. என்னதி காலை என்னதி காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். என்னந்தி மாலை என்னந்தி எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றதே. என்ன ஆதிரா? அது அது வந்து சப்பா, கப்புன்னு வேத்துட்டு. டேய், அந்த ரூம்ல ஏசி இருக்கு. ஏன்க்கா? இப்படி வேத்துட்டு வருது. இல்லக்கா, ஹீட் அதிகமா இருக்க, அதான். ஃபேன் என்ன போடட்டா? இல்லக்கா. என்ன மீனா நடக்குதுங்க? தெரியல. சரி, நீ வா, உனக்கு எல்லா ரூமையும் சுத்தி காட்டுறேன். வா. அம்மா, ஆதிரா ஏன் போயிட்டா? வருவா, நம்ம எல்லா ரூமையும் சுத்தி பார்த்துருவோம். ஆதிரா, இங்க வா. என்ன இது இவ்வளவு ஸ்பீட் அடிக்குது? ஆதிரா என்கிட்ட என்னமோ சொல்ல நினைக்கிறா. ஆனா ஆட்கள்லாம் பார்த்தனா போயிருந்தா. சரி, தனியா பார்த்து பேசலான்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் நம்ம சுத்தியே வந்துட்டு இருக்காங்க. சரி, ஏதோ சொல்ல வர நினைக்கா, அவகிட்டே கேட்டுவான். ஏ பொண்ணுல, வாடா வா, உன்னை எங்கெல்லாம் தேடி தொலைஞ்ச? என்னடாச்சுது? ஒண்ணு இல்ல, இப்ப திருமணம் நமக்கு வேக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஏன்டா, என்னாச்சுது? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. டேய், கொஞ்சம் திரும்பி. ஏன், எதுக்கு? ஏன்டா உன் பின்முதுக்கு இப்படி வெத்து போய் இருக்குது? வெக்க ரொம்படா, அதான், வேற ஒண்ணு இல்ல. வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணு இல்ல. சரிடா, அங்க பரமாறதுக்கு ஆள் இல்லையா? வாயா, கூட்டுதான் வைப்போம், வா. சரி, வரேன்.
பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன். பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதான் வந்துட்டீங்க. அது உண்மைதான், எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான். பரவாயில்ல, எனக்கும் சில நேரம் அப்படிதான் இருக்கும். தேங்க்ஸ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? உங்களை பத்தி உங்க அம்மா சொன்னாங்களே, அப்ப எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணன் பிள்ளைங்களுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஐயா, அது தியாகம் இல்ல, அன்பு, பாசம். அத போய் தியாகம்னு சொல்றீங்க? எனக்கு அப்படி எந்த உறவும் கிடையாது, அதான் தெரியல. உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? யாரும் இல்ல, நான் மட்டும்தான். ஐயோ, நீங்க ரொம்ப பாவம். இல்ல, நான் ஒருத்தனால என் கஷ்டம் என்னோட போயிட்டு, இல்லைன்னா கூட பிறந்தவங்க சேர்ந்து கஷ்டப்பட்டிருப்பாங்களே. என்ன சொல்றீங்க? அது வேற, அதை விடுங்க. சரி, உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு இனி இந்த ஜூலை வந்தா 25 வயசு ஆகும். உங்களுக்கு? எனக்கு 23 தான். என்னோட சின்ன பொண்ணா நீங்க? அத சின்ன பொண்ணு தெரியல, சும்மா வா பொண்ணே கூப்பிடுங்க, இல்ல ஆதிரானே கூப்பிடுங்க. நான் மூத்தவங்கக்காக அக்கெல்லாம் வேண்டாம், ஆனந்தினே கூப்பிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அக்கா தங்கச்சி வந்துருவோமே. ஏன்? அத உங்களுக்கு கூட பிறந்தது யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டீங்களே, நான் இருக்கேன். நிஜமா? நிஜமா, நான் உங்களுக்கு அக்காவா இருக்கேன். தேங்க்யூ. இப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பேசுறது அழகு, நீங்களும் அழகு, தேவதை மாதிரியே இருக்கீங்க. எந்த அலட்டலு கொனட்டலு இதுவுமே இல்ல, சிம்பிளா இருக்கீங்க. நீங்க பேசுறது ஒரு தினசா இருக்குது. கிண்டல் பண்றீங்க அப்படிதானே? இல்ல, உண்மை சொல்றேன், கிண்டல் பண்ணல. நீங்க உண்மையில அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க நல்லா துருத்துன்னு அம்மளி பசு மாதிரி இருக்கீங்க. என் கூட படிச்ச பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா லவ் இருக்குமே? இல்ல, இருக்கவும் செய்யாது. ஏன்? லவ் வந்தா என் அண்ணன் பிள்ளைங்களை யார் பாப்பா? ஒருவேளை லவ்ல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா என் அண்ணன் பிள்ளைங்க லைஃப், அதான் எதையுமே நான் ஏத்துக்கல. இந்த தியாகத்துக்கு இடையில தெரியுமா? நான் நிஜமா சொல்றேன், உங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாரு. தேங்க்யூ. கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். அம்மா, உங்களுக்கு லவ்? அதுக்கு நான் ராசி இல்லாதவ. யார் சொன்னா? உங்களை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது? நானும் சொல்றேன், உங்களையே ஒருத்தர் சுத்தி சுத்தி வருவாரு பாருங்களேன். வரணும் செய்வாரு, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. பாவம், அவரை பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு, ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லாதவ. ஏங்கா, யாரும் சுத்தி சுத்தி வராங்களா என்ன? இல்லையே. வாய் போய் பேசுது. உங்களையே சுத்தி சுத்தி வந்தா சரின்னு சொல்லிருங்க. இப்பெல்லாம் நிறைய பேட்ட உண்மையான காதல் இல்ல, உண்மையான பாசமும் இல்ல. அப்படி ஒருவேளை நம்ம சுத்தி சுத்தி வந்தா அவங்களுக்கு சரின்னு சொல்லிருங்க. மிஸ் பண்ணிடாத ஆதிரா. இல்ல, சரி, அந்த டாபிக்கே வேண்டாம். நீங்க வீட்ல வேலைக்கெல்லாம் போகணும்னு சொன்னீங்க, அப்ப வீட்ல ஃப்ரீயா தானே இருப்பீங்க? எங்க கோட்டர்ஸ்க்கு வாங்கல. கோட்டர்ஸா? அப்படின்னா? அப்படின்னா அப்பா ஐபிஎஸ்ஸா இருக்காங்க. போலீஸ்? அதான் நாங்க கோட்டர்ஸ்ல இருக்கோம். ஐயோ, அப்படியா? அப்ப போலீஸ்கார பொண்ணா நீங்க? ஆமா. அப்ப பார்த்தா உங்ககிட்ட தைரியமே இல்லையே. போலீஸ்கார பிள்ளைக்கு தைரியம் இருக்குன்னு கிடக்கா என்ன? எனக்கு அங்க வரணும் ஆசைதான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் டாடியை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். அங்க இருந்து அண்ணன் பிள்ளைங்க நாம எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வரலாம். சரி, அண்ணன் பிள்ளைங்க வராத நான் வரேன். கட்டாயமா வாங்க. எங்க கோட்டர்ஸ் சூப்பரா இருக்கும், பூஞ்சோல மாதிரி இருக்கும். வரணும்னா இவ்வளவு சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே வரட்டா? அம்மா, உங்க ஊர் எங்க இருக்குது? ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கும். எங்க கோட்டர்ஸ்மே இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தான். அப்ப நமக்கு ரொம்ப பக்கமாச்சே. அப்ப நான் கன்ஃபார்மா உங்க வீட்டுக்கு வருவேன். நீ எங்க வீட்டுக்கு வா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி, உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன ஒரு பயிர்களையும் காணோம், இவங்க தான் நிக்கிறாங்க. ஐயோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு கிளம்பிடுவோம். அங்கடி போகாதீங்க, அங்க வழி இல்ல. நல்லா போய் முட்டிக்கிட்டோம். அங்கடி வழி இல்ல, நீங்க வந்த வழிக்கே போங்க. தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இங்கடி போங்க. அங்க படி வேற சரியில்லாம இருக்கு, கீழே விழுந்துறாதீங்க. இங்கடி போங்க. ஃப்ளாக் கரையா பேசுறா. போய் நல்லா முட்டிக்கிட்டோம். சுச்சோ, அப்படி சொல்லக்கூடாது, வலிக்கும்ல. மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. இப்படி போங்க. சரி. எப்பவுமே இப்படிதானா? ஏன் எல்லாரும் சகஜமா பேசுறியான்னு கேட்டேன். எல்லாரும் மனுஷங்க தானே, இதுல என்ன இருக்குது?
இல்ல எல்லாரும் மேலே இறக்கப்பட்டியே அதான் கேட்டேன். நமக்கு வலிச்சா இப்படி வலிக்குமா அப்படிதானே அவங்களுக்கும். இப்படி நம்ம மேல அக்கறைப்படுறதுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மக்கள் எங்க அந்த கொடுப்பன. நீ உண்மையிலே ரொம்ப நல்லவா தெரியுமா? நாங்க பட்ட கஷ்டம் அப்படி, அதனாலதான் எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்பட கூடாதுன்னு ஒரு எண்ணம். என்ன கஷ்டம்? இன்னைக்குதானே நம்ம பழகி இருக்கோம். உடனே எங்க கதையெல்லாம் சொன்னா உனக்கே கஷ்டமாயிரும். வேண்டாம், போக போக நீயே தெரிஞ்சுக்குவ. அதுவும் சரிதான், நம்ம தான் ஃப்ரெண்டா இருக்க போறோமே. ஆஹா, அக்கா தங்கச்சா இருக்க போறோம். சூப்பர். டேய், அப்பாவுக்காகடா நைட்டு மட்டும் கொஞ்சம் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணு. அக்கா அம்மாலாம் அங்கதான் தங்கி இருக்காங்க. அவங்க என்ன வர சொல்றாங்க? நான் போனா நல்ல வாடா இருக்கும். நான் இங்க இருந்து போனா எப்படி இருக்குங்க? யார் பாக்கா? இல்லப்பா, பொண்ணு தர இன்னைக்கு வீட்டுல இருப்பான், அதான். ஏன் அவன் வீட்டுல இருந்தானே? இல்ல, அவன் பெரும்பாலும் டூட்டிக்கு போயிருவான். இன்னைக்குதான் அவன் என் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கான், அதான். அப்ப ரெண்டும் சேர்ந்து போங்கடா ஹோட்டலுக்கு. டேய், நம்ம ஹோட்டல் பத்தி தான் தெரியுமா? சூப்பரா இருக்கும் ரூம் எல்லாம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஹோட்டல்ஸ் தானே போறீங்க. என் ஹோட்டல் தான் இருந்தாலும் அக்கா அம்மா பயப்படுறாங்க. நம்ம வீட்டுல இருந்தே ஆகணுமா? சரி, அப்போ நான் பொண்ணு தரட்ட கேட்டு பாக்க. இங்க பாராதிரா, நீ கட்டாயமா எங்க வீட்டுக்கு வரணும். கட்டாயமா நான் 2 நாள்ல வருவேன், சரியா? 2 நாளா? நாளைக்கே வரேன். சரி. பொண்ணு தர கொஞ்சம் மேல வாங்கல. சரிங்க, வரேன். டேய், நான் மேல இருக்கேன், வா. இருடா, வரேன். பேசிட்டு இருக்கேன், வரேன். சரி, அவன் பேசிட்டு இருக்கப்பல வரட்டும். இரு, எப்படியாவது என்ன கன்ஃபியூஸ் பண்ணி கூட்டு போயிருடா. சரிங்கப்பா, கூட்டு போறேன். என்ன? டேய், அக்காவும் அம்மாவும் ஹோட்டல் தங்கி இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற யாரா இருந்தே ஆகணுங்கிறாங்களாம், அதான் அப்பா என்ன போ சொல்றாங்க, அதான். ஓ, அப்படியா? இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தங்க வேண்டியதானே? எப்படி அங்க கோட்டர்ஸ் தான் தங்குறீங்க? இங்க ரூமும் நல்லா இருக்கும். ஐயோ, ஆதிரட்டா கோட்டர்ஸ்ல போய் பேச நினைச்சேனே. இன்னைக்கு பேசுறத விட்டா அப்புறம் பேச முடியாத. என்ன பண்ணு தர? ரொம்ப யோசிச்ச மாதிரி இருக்குது. இல்ல, ஒண்ணு இல்ல. ஐயோ, நாளைக்கு டூட்டிக்கு போயிட்டா அந்த கேஸ கையில எடுத்துருவாங்க. இதுவும் பிரச்சனை ஆயிருமே. அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணுமே. இந்த கேஸ எடுக்க கூடாது. என் மனசுக்கு சரியா படலையே. பேசணுமே இவர்கிட்ட. ஐயோ, ஆதிரா வேற பாக்குறா. என்ன பண்ண? அவ பேசணும்னு நினைக்கிறா. ஏதோ பேசணும்னு நினைக்கிறாளே. இப்போ போய் நான் இங்க போனா டேய், என்னடா? என்ன? ரொம்ப யோசிச்ச மாதிரி இருக்குது. ஹோட்டல் எப்படி இருக்குண்ணா? சூப்பரா இருக்கும். இல்ல, வெளியில தங்கி பழக்கம் இல்ல, அதான். இல்ல, எனக்கு முக்கியமான டூட்டிகள்லாம் வரும். கோட்ரஸ்னா டக்குன்னு கிளம்பி போறதுக்கு நல்லா இருக்கும், அதான். உங்க ஸ்டேஷனுக்கும் என் ஹோட்டலும் ரொம்ப பக்கம். கோட்ரஸை விட. ஐயோ, அது வேலையா? இன்னைக்கு பேசினபடி நல்லா இருக்கும் ஹோட்டலு. ஹோட்டலுக்கு போறோமா? முடிஞ்சது. நாம போல, இவனை 2 அனுப்பலான்னு இருக்கேன். அது எப்படி? இவங்க மட்டும் போனா நான் போக கூடாதா? அக்கா அம்மா ஹோட்டல் தங்கிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வீட்டு ஆட்கள் தான் வேணுமா துணைக்கு. அப்ப நான் என்ன அடுத்து விட்டாளா? யாருகிட்ட? பாருடா. மீனா, போங்கனே, நான் தான் போவேன். அங்க அக்காவும் அம்மாவும் தானே இருக்காவே, நான் போறேன். அப்பா தப்பிச்ச. அக்கா அது என் மீனக்காவை அடிச்சுக்கவே முடியாது. எப்படி சரியான நேரத்துல வந்து காப்பாத்திருக்காங்க. மீனக்கா, உனக்கு ரொம்ப நன்றிக்கா. ஆதிராவா? என்னத்தா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டல்ல தங்க போறோம். என்னத்தா சொல்றீங்க? நான் அழுதுருவேன் அக்கா. அதான் நம்ம ஹோட்டல்ல பேசணும் போவாங்களே. ஆமா, அங்க இன்னைக்கு எல்லாரும் அங்க தான் போறோம். முடிவே பண்ணிட்டா. ஆமா. உன் சொல்லுக்கு மாறி சொல்லி யாரு எத்தனை ஹோட்டல் ரூம் போட சொல்லணும்? தமிழ், செம்பகவல்லி, மாமியார் மாமனார் வர மாட்டாவ. அப்புறம் வேற யாரு? சதீஷ் வர மாட்டாவ. இவ்வளவுதான், 2 ரூம் போதும். எதுக்கு 2 ரூமு தேவைப்படும். ஐயோ, நான் வரமாட்டேன். இப்ப ஆதிரா போறலாமே. ஹோட்டல்ல போனா இன்னும் ஃப்ரீயா பேசலாம். டேய் தருண், நீ வரலையா? இல்லக்கா, அதான் நீங்க போறீங்களே, நான் இவனுக்கு வர முடியாதான். ஐயோ, சொதப்பிட்டானே. ஏண்டா பொண்ணு தர, நீ வரலையா? நீங்க கூப்பிட்டு வராம பண்ணக்கா. என்னடா, நாங்க 2 பேரும் கண்டு கெஞ்சு நான் வரமாட்டேன்னு. இப்ப அக்கா சொன்ன வாரேங்க. அக்கன்னா மதிப்புடா. கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே. உனக்கு பொறாம. அவன் தம்பிடா, நான் எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிடுவான். குட் கரெக்ட். இல்லையா, இவன் முடி ஒண்ணும் சரியில்லையா. நான் வாரேன்டா, சும்மா இருடா. அவன் வருவான். ஆதிரா, என்னத்தா? நீ வாரேன்டா. ஆதிரா, உன்கிட்ட நான் பேசணும். ஆதிரா, உன்கிட்ட பேசணும். என் மனசுல கதெல்லாம் பேசணும். இதுக்கு மேலேயும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு அசிங்கமா இருக்கு. எனக்கு இது நல்லதா படல. இது நான் அசிங்கப்படுறோம்னு எனக்கு தோணுது. அதோட நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அடுத்த மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கலாம். சொல்லதுக்கே இவ்வளவு கேவலப்படுறோம் உங்களுக்கு. இது சரிப்படாது. இன்னைக்கு ஆதிரா கிட்ட எப்படியா சொல்லிடணும்.
நான் ஆதிராகிட்ட பேசணும். ஆதிரா வரவான்னு தெரியலையே. நீ வாரல்ல, அப்பா கிட்ட கேட்கணுமே. அதெல்லாம் அண்ணே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஹோட்டலா? வேண்டாத்த, எனக்கு ஹோட்டலே பிடிக்காது. என்னையே மாதிரி இருக்கா. ஏன் நல்லதானே இருக்கும். தினேசனே உங்க ஹோட்டல் நல்லா இருக்காதான். அவ பொதுவா சொன்னா. ஹோட்டல் நல்லா இருக்காதுன்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுதானே. அத்தை, பொதுவாவே எனக்கு ஹோட்டல் பிடிக்காதுன்னு சொன்னேன். எனக்கு வீடு தான் பிடிக்கும். வீட்டுல தான் நிம்மதியா தூங்க முடியும். தூக்கத்துல அடிச்சுக்க முடியாது போலுக்க. ரசிச்சு சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல படுத்தாதான், படுத்த உடனே தூக்கம் வரும். ஹோட்டல்ல படுத்தா உருண்டுகிட்டு தான் வரணும். என்ன உங்க ஹோட்டல்ல ரொம்ப கொரடிக்கானே. அவ பொதுவா சொன்னா. சரி, இவளும் வரலங்க. சரிண்ணே, நானும் வரல. இவனை ரெண்டத்தையுமே அனுப்புங்க. நினைச்சேன் கடைசியில இப்படிதான் சொதப்பி விடுவேன்னு. வேற வழி. சரிண்ணா, நானே போறேன். எல்லா ஏற்பாடும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கேன். பரவாயில்ல, சிங்கிள் ரூம் போதும். நானும் தருண் தானே. வேண்டாண்டா, அண்ணே ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல். டேய், எனக்கு ஹோட்டலே பிடிக்காடா. உங்களுக்குமா இவங்களுக்கும் பிடிக்காதா? நல்ல பொண்ணு, சரியான நேரத்தை சொல்லிட்டா. ஐயோ, நீ சும்மா இரு. உண்மைதானே சொன்ன.